டீடைல்ஸ் ரொம்ப முக்கியம். காந்திஜியை பத்தி இனி வர்றவங்களுக்கு தெரியாது. அப்போ இன்னும் நம்ம மாடரேட் பண்ணி சொல்லிக் கொடுக்கலாம். இன்னும் அவரை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கலாம். அது யார் கையில இருக்கு அப்படின்னா நம்ம கையில தான் இருக்கு. தமிழ் டிபார்ட்மெண்ட் எழுதலாம், ஆனா அவங்க எங்க தான் வரணும்? ரெஃபர் பண்றது இங்கதான் வரணும். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் எழுதலாம், ஆனா எங்க வரணும்? அவங்க நீங்க எழுதின புக்கு தான் வரணும். எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன், எல்லா இதுக்கும் ஃபவுண்டேஷன் ஒரு அந்த இது மட்டும்தான், ஹிஸ்டரி மட்டும்தான். உதாரணத்துக்கு நான் டீ கொடுத்தாங்க, டைம் ஒரு டீ கொடுத்தாங்க, டீ கொடுத்தாங்க, கவனிங்க, ஒரு டீ கொடுத்தாங்க, ஒரு டம்ளர் வச்சு டீ கொடுத்தாங்க. இந்த டீ எப்படி வந்துச்சுன்னு ரேஷனை பார்த்தோம்னா எங்க போகணும்? பின்னாடி போகணும். அது அவ்வளோ பெருசு இருக்கு, அவ்வளோ பெருசு இருக்கு. அப்போ ஒவ்வொரு பொருளையும் நாம பயன்படுத்துற ஒவ்வொரு திங்ஸ்லையும் ஹிஸ்டரி என்ன இருக்கு, எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க தெரியணும். ஒரு பேச்சுக்கு பேச போறீங்க அப்படின்னா அவங்க சில விஷயத்த சொல்றாங்க. நீங்க பேசுறதுக்கும் மற்ற டிபார்ட்மெண்ட் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கணும். நீங்க என்ன பேசினாலும் அதுல என்ன கொண்டு வந்துடணும்? உங்க சப்ஜெக்ட் வந்துடலாமா? ஆமா சார், கொண்டு வரணும். அதுதான் பேச்சாளர். நீங்க பேச்சாளர் பாருங்க. சில விஷயம் ஹிஸ்டரியை பத்தி சொல்லும் போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இல்ல நமக்கு ஞாபகம் இருந்துச்சா, ஓ இது இங்க இருந்தா சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாருங்க. அவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு சின்ன ஹிஸ்டரியை சொல்லி முடிச்சிருவாங்க. பர்வீன் சுல்தானா இருக்காங்க, அவங்க பேசும்போது பாருங்க சில விஷயத்த ஹிஸ்டரியில சொல்லுவாங்க, சில விஷயத்த சொல்லுவாங்க. அது அவ்வளவு டீப்பா இருக்கும். அந்த டீப்பான விஷயத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கறது நம்ம டிபார்ட்மெண்ட் தான். அதனால ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய கை. நீங்க